பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இன்று நாம் இந்த லெந்து கால ஆராதனையில் நாம் செல்கிறோம். இந்த சாம்பல் புதன், லெந்து காலம், இவைகளெல்லாம் என்ன என்பதை நாம் இன்னைக்கு வேத வசனத்தின்படி இதை அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு சாம்பல் புதன் என்பது இல்லையா, சில சபைகள் அதை அனுசரிப்பார்கள், சில சபைகள் அதை அனுசரிக்கிறது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, சாம்பல் புதன் என்பது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ரெட்டுடைத்து சாம்பலில் உட்கார்ந்தார். அப்போ எஸ்தர் ராசாத்தி அவர்கள் அந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்லாம் வாசிக்கும் பொழுது அவர் ரெட்டுடைத்து சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த சாம்பல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நாம் கிராமத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் நிறைய வீட்டுங்களில் அந்த கோழிகள் இருக்கும். ஒரு வீட்டுங்களில் 10 கோழி, 20 கோழி, 30 கோழி அப்படிலாம் வச்சுருப்பார்கள். ஆனால் அதுக்கு கூண்டுகளாக இருக்குது, சின்ன சின்ன கூண்டுகள் தான் இருக்கும், மரத்துங்களில் வீட்டுங்களில் அங்கெல்லாம் இருக்கும். ஆனால் அது முட்டையை விட்டு அடக்காக்கும் போது அதுக்கு குஞ்சு பறிக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்வார்கள், அந்த வைக்கால் வைத்து அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி அந்த முட்டையை வைத்து அந்த கோழியை உட்காரும். பாருங்கள், அது ஒரு நாளும் தண்ணி குடிக்க வெளியே வராது, நம்ம தூக்கி விட்டால் ஒளியே, ஆனாலும் ஓடி போய் அந்த முட்டையில் தான் உட்காந்திக்கும். அந்த 22 நாளும் அது தண்ணி குடிக்காது, சாப்பிடாது, அந்த முட்டையை காத்து அது குஞ்சு பறித்து வெளியே வரும். அதுதான் இன்றைக்கு இந்த சாம்பல் புதன் என்பது. அந்த எஸ்தர் ராஜாத்தி, மோசே, இப்படி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், தானியேல் எல்லாம், இவர்கள் எல்லாம் அந்த உபவாசத்தில் உட்காந்து தண்ணி சாப்பாடு ஒன்றுமே இல்லாதபடி அவர்கள் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்து இந்த தேசத்தினுடைய ஜனங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இருந்தார்கள். அல்லேலூயா. தன் குடும்பம், தன் பிள்ளைகளுக்காக அவர் நிற்கல. அதை தான் இந்த நாளில் இந்த சாம்பல் புதன் என்று நாம் பார்க்கிறோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதில் நிறைய வசனங்கள் இருக்குது. எஸ்ராவில் இருக்கிறது, இல்லை எரேமியா 36:6 இருக்கிறது. இந்த உபவாசத்தை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற இதுதான் சாம்பல் புதன். அதனால தான் நான் தென்னிந்திய திருச்சபைகள் எல்லாம் இந்த சாம்பல் புதன் அனுசரிக்கிறார்கள் அந்த நாளில். அப்போ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் அந்த லெந்து காலம். லெந்து காலம் என்று சொன்னால் என்ன, இலை உதிர்ற ஒரு காலம். பாருங்கள், போன மாதத்துலேருந்து எல்லா மரங்கள் இருக்கிற இலைகள்லாம் கீழே உதிர்ந்து அடுத்த மாதத்துலேருந்து பாருங்கள், இந்த ஏப்ரல் 1 புதிய இலைகள்லாம் உருவாகி ரொம்ப அழகாக இருக்கும், பூ பூத்து காய்காய்த்திருக்கும். அதை தான் இன்றைக்கு நம்ம வேத வசனம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அந்த 1 வாசித்தால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசித்தால், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார், புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லுகிறார். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். இதோ எருசலேமை களி கூறுதலுக்காகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆமே. இந்த ஜனங்களை மகிழ்ச்சியா இருப்பதற்காக நான் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 66:1-2 வரை வாசிக்கும் போது அங்கு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டவைகள், நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தேன். அப்போ இங்கே சொல்லுகிறார், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போயிட்டது. அப்போ என்ன வானம்? இங்கே 66 சொல்லுகிறார், வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடின்னு சொல்லுகிறார். அப்போ வானம் என் சிங்காசனம் அப்படின்னு சொன்னால் அவருடைய தலை என்று சொல்லப்படுகிறது, பூமி அவருடைய கால் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய சாயலில் படைத்த மனிதன்
மனிதரை அவருடைய சாயலில் படைத்தாராம். அப்போ இன்னைக்கு இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தலையும் வானம், நம்முடைய காலம் பூமி. அப்போ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன். அப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டுடைய பிள்ளைகள் வழியில் வரும்போது அவர் ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிறான். அதுதான் புதிய வானம்னு சொல்லுகிறான். அவன் தலை புதுசு, அதுதான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து நான் ஒரு புதிய மனுஷனாக வருகிறான், புதிய மனுஷனாக கண்டேன் என்று சொல்லுகிறார். அதை ஏசாயா அப்படி எழுதுகிறார், இதை நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டித்தேன், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோண்டுவதும் இல்லை. நானும் பயங்கரமாக சினிமா பாட்டுலாம் பாடிக்கிட்டு சினிமா படம்லாம் பார்த்துட்டு நானும் ஒரு பயங்கரமான பாவியாக தான் இருந்தேன். 96 ஆண்டவரை ஏற்று அந்த ஞானஸ்தானம்லாம் எடுத்த பிறகு நான் பழையவைகளெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு எல்லாம் புதியதாயிட்டு. அப்போ அதுதான் நம்முடைய தலையை பார்த்து சொல்லுகிற வானம். அப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் ஒரு புதிய வானமாய் மாறுகிறேன். அப்போ நான் பழையவைகளை நினைப்பதில்லை, சிந்திப்பதில்லை, நான் அதை நினைக்கவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை தாங்க ஏசாயால சொல்லுகிறேன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நான் தங்கியிருக்கிற இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? அப்போ அதை தான் சொல்லுகிறார், இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? இதுதான் ஜெபிக்கிற சர்ச்சு, இதுதான் ஜெப ஆலயம், திருச்சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆலயம் என்பது நாம தான் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லி, நீங்கள் எனக்கு கட்டு ஆலயம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் தான் நான் வாசம் பண்ணுகிறேன். 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம தான் அந்த ஆலயம்னு சொல்லுகிறது. அப்ப இந்த ஆலயத்தை தான் அன்னைக்கு ஆண்டவர் இல்லையா வாசம் பண்ணுகிறார். அப்ப இந்த ஆலயத்தில் எப்படி வாசம் பண்ணுகிறாராம்? எபேசியர் 2:21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர் மேல் முழுவதும் மாளிகையை இசைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது, கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படும். நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிறீர்கள். அப்ப இந்த சரீர ஆலயம் இது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த தலைக்கு பேர் தான் முதல் வானம். அல்லேலூயா. அந்த தலை வானம், இந்த கால் பூமின்னு. அதனால தான் பழையவைகள் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாகிட்டு. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எனக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. பழையவைகள் ஒழிச்சிட்டேன், எனக்கு கோபம் இல்லை, சண்டை இல்லை, சாராயத்தை விட்டுட்டேன், சண்டையை விட்டுட்டேன், எல்லாம் விட்டுட்டேன். இன்னைக்கு நான் பைபிள் எடுத்துக்கிறேன், தேவனுடைய பிள்ளை இருக்கிறேன், இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கிறேன்னு சொல்லி நாம் ஒரு புதிய மனுஷனாக காணப்படுது. அதுதான் பழையவைகள் ஒழிந்தின, எல்லாம் புதிதாக இருக்கிறது என்று இந்த வேதத்தில் இன்னைக்கு வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆலயமா இருக்கிற 1 பேதுரு 2:5 சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மாளிகைன்னு சொல்லுகிறார். இது மாளிகை. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தலை மாளிகைன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். பாருங்க, எபிரேயர் 3:6 சொல்லுகிறது. எபிரேயர் 3:6 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் இவ்விதமாய் அங்கு சொல்லுகிறது. வாசி கேட்கலாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக்கொண்டு இருப்போமாகில் நாமும் அவருடைய வீட்டாராய் இருப்போம். ஆமென். அவருடைய வீட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனுஷனுடைய சரீரம் தான் இன்னைக்கு ஆலயம். இந்த ஆலயத்துல தான் ஆண்டவர் இன்னைக்கு வாசம் பண்ணுகிறார். பாருங்க, அப்ப உலகத்தின் முடிவு பரிதான் சகல நாட்டில் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ரத்தம் உயிர், இந்த ரத்தம் ஜீவன், இந்த ரத்தம் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. எங்க யாத்ராம் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இங்க இந்த ரத்தம் உயிர், இந்த ரத்தம் ஜீவன், இந்த ரத்தத்தை தான் மோசே கொண்டு சொல்லுகிறார். அந்த தலைச்சம்பிள்ளையெல்லாம் அடித்து
எடுக்கப்படுகிறது. அப்பொழுது மோசே ஜெபித்த போது ஆண்டவர் சொல்ல, மோசே நீ ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை நிலக்காலிலே தடவு, அந்த அதமாக்கிற சங்கார தூதனை நான் அதமாக்கிறேன், நீங்கள் 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் வரைக்கும் நீங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ரத்தம் உயிர் ரத்தம் ஜீவன், அதை தான் இன்றைக்கி நிலக்காலில் மேல் சட்டத்தில் கீழ் சட்டத்தில் வைத்துக்கிறார். இந்த ரத்தத்தை என்ன சொல்லுகிறார், வாசன திராகிதி தடவுன்னு சொல்லுகிறார். அப்போ அந்த வாசன திராகித நாளடையில் பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரமாய் அதை வைக்கிறார்கள். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லு, அதுதான் இன்னைக்கு அவர் அக்கினி பகவானாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு அக்கினி பகவான், சூரியன் கடவுள்னு சொல்லப்படுகிறது சங்கீதம் 84:11. அப்போ அங்கே நியாயப்பிரமாணத்தின் வழியாக நடந்து தவறு நடக்கிறபடினாலே அங்கே ஏழை எளியவரை ஒடுக்கி ஆணு பெண் என்றும் நேரங்காலம் என்றும் ஜாதி மதம் என்று பார்க்கிறபடினாலே ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணம் வேணாம், பிதாவாக என்னை வணங்காதன்னு சொல்லி அவர் கர்த்தரா வருகிறார். கர்த்தரா வரும்போது தான் அங்கே தண்டிச்சு உணர்த்துகிறார். அதுதான் அன்னைக்கு அந்த இடத்துல தலைச்சம்பிள்ளைகள் அடித்தது. அப்போ அந்த ரத்தத்தின் வழிபாடில் நாம் ஜனம் இருந்தபோது தான் அந்த ரத்தத்தை நாம் சமைத்து சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த கறி பங்குகளை வித்தியாசமாக ஒருவன் தாசி எடுத்து குறைவாக எடுக்கிறனால் அங்கும் ஏற்ற தாழ்வுகள் இருந்தபடினாலே அந்த வணக்கமும் கர்த்தர் வேணான்னு சொல்லி தான் ஒதுக்கினார். அங்கே போகக்கூடாது, அதை நீ நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். 3வது தான் அவர் சொல்லுகிறார், நான் ஆவியாக இருக்கிறேன். பாருங்க, பிதாவானவர் கர்த்தரானார். கர்த்தரானவர் இன்னைக்கு கிறிஸ்துவ அந்த பூமிக்கு இந்த சுவிசேஷத்தில் அறிவிக்கிறார். ஏழு எளிய டிக்கெட்டை ஒரு கண்ணத்தில் இந்த மறுகணத்தை காமின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் அதை தான் இயேசுவை அந்த இடத்துல அங்கே காட்டி கொடுத்து அடிக்கிறதுக்கு வைக்கிறார்கள். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அவர் இரத்தமாகிய ஆண்டவர், வார்த்தையாகிய குமாரன், மூச்சையாகிய கர்த்தர், ஆவி மூச்சை சுவாசம் சொல்லுகிறாரு. அதுதான் இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லப்படுகிறது. மாதா பிதா குருதேவன் சொல்லப்படுகிறார்கள். அல்பாவும் உமையும் ஆதி அந்தம்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 3 பேரும் மனுஷனுடைய சரீரத்தில் தங்கியிருக்கிறார். அதுதான் அந்த ஆலயமாக இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நாம் யாராவது நல்லவனோ கெட்டவனோ யாரோ ஒரு கால் பட்டா என்ன செய்கிறாங்க, புத்தி போட்டுக் கொள்ளுவார்கள் கன்னத்தில். தன்னை அறியாதையே இந்த சரீரம் ஆலயம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறோம். மனிதன் ஒரு ஆலயம். அதுதான் அவனை செருப்பால் அடிப்பேன், தொடுப்பத்தில் அடிப்பேன், காரி துப்பிடக்கூடாது, கேவலமாக பேசிடக்கூடாது, கெட்ட வார்த்தையில பேசிடக்கூடாதுன்னு இந்த வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. இதுதான் இன்னைக்கு சாம்பல் புதன், பழையவைகள் ஒளிந்து போயின லெந்து காலம் என்று இன்னைக்கு இந்த செய்தியை இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய ஆலயம் இந்த சரீரம்தான். நம்ம ஆலயம் எங்கேயோ இருக்குதுன்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் யாத்திராகம் 20 சொல்லுவார் ஆண்டவர், எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கல்லில் கட்டக்கூடாது, படிக்கட்டு வைக்கக்கூடாது. நீ கல்லு உன் ஒளியினால் சிதைப்பாய், அப்பொழுது அதில் அந்த உன்னுடைய நிர்வாணம் அதில் காணப்படும், அது எனக்கு அசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி அவர் நம்மளை ஒரு பிடி மண்ணினால் நம்மளை செய்திருக்கிறார். ஆனால் ஆலயமாகி இந்த தலையில் இந்த ஆலயத்து மேலே யாரா ஏற முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. நம்ம தலையில் யாரும் ஏறி நிற்க முடியுமா? அதான் மனிதன் ஆலயம் என்று சொல்லி இந்த வேதத்தை அப்படி நாம் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என் அருமை தேவனுடைய, அதான் ரத்தம், இந்த ரத்தம் ஜீவன், ரத்தம் உயிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த ஆண்டுடைய வார்த்தை இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இல்லையா? யோவான் 1:10 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இன்னைக்கு குமாரன் சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 12 1 கடைசி வரைக்கும் வாசித்தால் இந்த ரத்தம் உயிர், இந்த ரத்தம் ஜீவன், இந்த ரத்தம். அப்ப இந்த ரத்தம் ஜீவன் கடவுள் சொல்லப்படுகிறது. இந்த ரத்தத்தை இன்னைக்கு தீட்டுன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ரத்தம் கவிச்சு அடிக்கக்கூடாது, நாத்தடிக்கக்கூடாது தான் வாசன திராகியம். அதனால தான் என் தாய் இன்னைக்கு தீட்டு உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அந்த தலைக்கு அந்த பூ வைத்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. நாளையில் அதை நம்ம பரிசுத்த ஆவி இருந்ததுனால இதெல்லாம் வேணாம் என்று சொல்லி நான் ஒதுக்கி ஆவியானவருக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்லி இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த யோபு 33:4 சொல்லுகிறது இல்லையா, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு மூச்சா இருக்கிறார், சுவாசமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு
எச்சரிக்கிறது. பாருங்க, 2 பேதுரு 3:13 சொல்லுகிறது, அவருடைய தலை சிங்காசனம் சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாம்பல் புதன், இந்த லெந்து காலம், இந்த பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. அப்போ இதுதான் வானம். அப்போ முதல் வானம் இல்லையா, அவருடைய தலை 7 நட்சத்திரம் 7 குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிறது. இங்கு இது மகா பரிசுத்த ஸ்தலம், இங்கே திரைசீலை தேவையில்லை. ஆனால் கழுத்துக்கு கீழே பாருங்க பரிசுத்த ஸ்தலம், இங்கே திரைசீலை வேண்டும். அப்போ பாருங்க, இந்த ஆலயத்தில் 2வது வானத்தில் நம்ம எல்லாம் நம்மளை திரைசீலை போட்டிருக்கிறோம். எல்லாம் பாருங்க சட்டை இல்லையா, இப்படி எல்லாம் சேரையெல்லாம் போட்டு நம்ம இருக்கிறோம் என்கிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இல்லையா, அதே போல் நாம் பார்க்கிறோம். நம்முடைய அதுக்கு 3வது வானம் இடுப்புக்கு கீழே சொல்லுகிறார் ஆண்டவர், இது மணவாளன் தங்கும் இடம் என்று சொல்லுகிறார். இப்படி முதல் வானம், 2வது வானம், 3வது வானம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய தலை சிங்கார மாளிகை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், மனுஷனுடைய சரீர ஆலயமாக இருக்கிறது. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அதுதான் சொல்லுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், உன் தலையில் சத்தியம் பண்ண வேண்டாம், உன் சிரசில் சத்தியம் பண்ண வேண்டாம், அந்த முடியை வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் கருப்பாக்கி கொண்டிருக்கிறோம் தலையை? வேதம் அப்படி எச்சரித்து சொல்லுகிறது, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போக வேண்டும், ஒரு புதிய மனுஷனாய் காண வேண்டும். பழைய கோபங்கள், பழைய எரிச்சல்கள், பழைய சண்டைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஒரு புதிய மனுஷனாய் இருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படி எல்லாத்திலும் இருந்து ஆவின் கனியில் நம்ம வழிநடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவை இந்த உலகத்துக்கு நாம் காட்ட முடியும். அல்லேலூயா. பேர் இருக்கிறதுனாலும் நாம் இப்படி எல்லாத்தையும் கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்ம பேட்ச் குத்தி இருக்கிறதுனால, வசனம் ஒட்டுறதுனால மனுஷர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். நம்முடைய செய்கையில, நம்முடைய பேச்சில, நம்முடைய நடத்தையில, நம்முடைய வார்த்தைகளை இயேசுவை காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதான் பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாக இருக்கின்ற வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இப்படி நாம் இந்த வார்த்தைகளுக்காக நாம் செவி கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை ஆசீர்வதிப்பார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சரீரம் சாரன், அதுதான் சொல்லுகிறேன், இந்த சரீரத்தை பார்த்து காரி துப்பாதீங்க. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகள் எத்தனை விதத்தில் இன்னைக்கு வேதத்தை மறந்து, ஜபத்தை மறந்து, 10 கட்டளையை மறந்து காரி துப்புறோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், செருப்பில் அடிக்கிறோம், முரத்தில் அடிக்கிறோம், தொடப்பத்தில் அடிக்கிறோம். இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறோமே. இந்த ஆலயம், உன் வாயில் குமாரன் பேசுகிறார், ஒரு ரத்தம் பிதா, உன் மூச்சை பரிசுத்த ஆவி, உலகத்தின் முடிவு வரையும் சகலான உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே. இன்னைக்கு எந்த விதத்தில் அவரை நாம் பயன்படுத்துகிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவருக்கு பயந்து, நான் பழையவைகள்லாம் ஒளித்திட்டேன் ஆண்டவரே, நான் புதிதாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் பாதத்தில் நீ நிற்கும்போது சங்கீதம் 91 படி உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அதில் சொல்லுகிறார், நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ சிங்கத்தின் மேல் விரியம்பாம்பு மேல் நடந்தாலும் அது உன்னை கடிக்காதுன்னு சொல்லுகிறார். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கிற அம்புக்கும் இருளில் நடமாடும் கொண்டு பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி பல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறாரே. உபாகம் 28:1-14 வரைக்கும் வாசிக்கும் போது சொல்லுகிறார், நீ போகும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வரும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாவு பிணையிற தொட்டிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் ஆடு மாடு மிருக ஜீவன் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லியிருக்கிறாரே. நம் ஆண்டவர் பொய் சொல்லுகிறவரா? அல்லேலூயா. நாம் இந்த ஆலயத்தில் கர்த்தர் தங்கியிருக்கிறாங்களே, பயத்தோடு கூட நீ இருந்து அவரை நீ நேசித்து அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்து ஜெபித்து அவர் உண்மையா சபைக்கு நீ சென்று அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இத்தனை ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுகிறார். ஆமோஸ் புஸ்தகங்களில் நீ வாசித்து பார்த்தா சொல்லுவார், நீ ஜெபித்து நீ பயந்து இருக்கிறபடினா உன் நிலத்தில் மழை பெய்ய வைப்பேன், அந்த நிலத்தில் மழை பெய்யாத இருக்கும், ஒரு பட்டணத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், ஒரு பட்டணத்தில் மழை பெய்யாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்குள்ள நாம் செல்லுவோம். உன்னை எல்லாம் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை எவ்வளோ தைரியப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் பாருங்க,
நமக்காக தான் உண்டாக்கி இருக்கிறார். என் பிள்ளை இதெல்லாம் ஆளுகை செய்து அனுபவித்து இதை என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவார். நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த சேரு, இன்னைக்கு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிற கேமரா, நான் பேசுகிற மைக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு சூடாக இருக்கக்கூடாது, சில்லுன்னு வரணுங்கிற ஏசி, இப்படி எல்லாத்தையும் உண்டாக்கி என் பிள்ளை இதில் வாழ்ந்து சுகித்து அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அழகு பார்த்து கொண்டிருக்கிற அந்த கர்த்தர், இந்த ஆண்டவர், இந்த பரிசுத்த ஆவியானவரை எத்தனை விதத்தில் அவருக்கு நாம் நம்பி இருக்கிறோம், எத்தனை விதத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்டு நடந்திருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி பழையவைகளை ஒழித்து புதிதாக்குங்க, புதிய காரியத்துக்குள்ளே போங்க, புதிய அபிஷேகம், புதிய வரங்கள், வல்லமைகளில் அற்புத அடையாளங்களை செய்யுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நான் இப்படி ஒரு பாடல் ஒன்று நான் எழுதினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னேசு என்னேசு எங்கே இருக்கிறேன், என் உடலில் உயிரா என்றும் இருக்கிறேன். என்னேசு என்னேசு எங்கே இருக்கிறேன், என் உடலில் உயிராய் என்றும் இருக்கிறேன். அந்த வழி கால்கள் தானே, நானே சத்தியம் என்றீர், அந்த சத்திய வார்த்தைகள் தானே, நானே ஜீவன் என்றீர், அந்த ஜீவன் உயிர்கள் தானே. நானே வழி என்றீர், அந்த வழி கால்கள் தானே, நானே சத்தியம் என்றீர், அந்த சத்திய வார்த்தைகள் தானே, நானே ஜீவன் என்றீர், அந்த ஜீவன் உயிர்கள் தானே. என்னேசு என்னேசு எங்கே இருக்கிறேன், என் உடலில் உயிரா என்றும் இருக்கிறேன். நீங்களே ஆலயம் என்றேன், அந்த ஆலய ரத்தம் தானே, நீங்களே ஆலயம் என்றேன், அந்த ஆலய வார்த்தைகள் தானே, நீங்களே ஆலயம் என்றேன், அந்த ஆலய ஆவிதானே. என்னேசு என்னேசு எங்கே இருக்கிறேன், என் உடலில் உயிரா என்றும் இருக்கிறேன். சிங்கார மாளிகையே உன் தலையை என்றுரைத்தீர், மாளிகையில் 12 வாசல், அலங்கார வாசல் எங்கே, 12 வாசலுக்கும் ஜாமக்கார தந்தீரே, அதுதான் மனிதனுடைய ஆலயம் என்று சொன்னீரே, அதுதான் மனிதனுடைய ஆலயம் என்று சொன்னீரே.
இருக்கிறீர், என் உடலில் உயிரா என்றும் இருக்கிறீர். என்னே இயேசு எங்கே இருக்கிறீர், என் உடலில் உயிரா என்றும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய இந்த ஆலயம், இதுதான் சாமல் பதன், இதுதான் லெந்து காலம். அதை தான் சொல்லுகிறார், பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின. நாம் கிறிஸ்தவராய் மாறிட்ட பிறகு நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாற்றி, நம்முடைய எல்லா வைராக்கியங்கள்லாம் வெற்று, ஒரு தாழ்மை உள்ள மனிதனாய் நாம் இருந்து நம் கடவுளை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜாய் டிவியின் மூலியமாக அந்த வார்த்தையை கேட்குற என் பிள்ளைகளே, எத்தனை பேர் உன்னை கடிந்து கொண்டாலும், எத்தனை பேர் உன்னை கெட்டவன் என்று சொன்னாலும், எத்தனை பேர் உதவாதவன் என்று உன்னை வீட்டை விட்டு புறக்கணித்து தள்ளினாலும், நீ அவருடைய பாதத்தில் நின்று, அப்பா நீர்தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி அதை மனதில் வைக்காதபடி, அதை எண்ணாதபடி, அதை வைத்து நீ கவலைப்படாதபடி நீ உட்காந்து அவரிடத்துல செபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் அவங்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன், பயங்கர வறுமையில் இருந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான மந்திரம் கந்திரம் செஞ்சு சூழலாம் வைத்து கொண்டிருந்தார்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு ஹோட்டலில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, இலை எடுத்து வச்சு கொப்பிகளாக கழுவி அப்படி இருந்தார்கள். ஒரு இரவு 12 மணிக்கு அவர்களை கொண்டு வந்தார்கள். என்னிடத்தில் வந்து அழுதார்கள். ஜெபித்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பினோம். அதன் பிரகாரம் அவங்க கடவுளை தேடினார்கள். அதன் பிறகு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் வந்து அவங்களுக்கு கடைகளெல்லாம் வைத்து பிஸ்னஸ்லாம் பண்ணி அவங்க பெரிய லெவலில் கர்த்தரை ஆசீர்வதித்தார்னு சொல்லி நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி அவங்களுக்கு காரு பங்களா, அவங்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இப்படி எல்லாம் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்குற என் அருமை தாயாரே தகப்பனாரே, ஒருவேளை ஒன்று நீ கைவிடப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு இருக்கலாம். இந்த படுக்கையில் இருக்கிற என்னை கவனிக்க யார் இல்லைன்னு சொல்லி வேதனையில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பா நேசிக்கிற அருமை தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட உன் பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே, பழையவைகள்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின்னு, நான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்களா அப்பான்னு சொல்லி கேட்குற உன் பிள்ளைகள் மத்தியில் இறங்கி, அப்பா இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்கு அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி அந்த கோபம், எரிச்சல், சண்டைகள், பொறாமைகள் எல்லாத்தையும் வெளியெடுத்து போட்டு ஆண்டவரே, ஒரு தாழ்மையை கட்டளையிடுங்க ஆண்டவரே, ஒரு தாழ்மையை கட்டளையிடுங்க. பிள்ளைகளை அப்படி நீ பாதுகாத்து ஆசீர்வதி பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.